ஜூலை 1, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்கள் முன்னே சென்று மூடிய கதவுகளை திறந்து புதிய ஆசீர்வாதத்துக்குள் உங்களை நடத்தப் போகிறார். ஏசாயா 43 அதிகாரம் 19 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஜூலை மாதத்தின் முதல் நாளில் தேவன் உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையையும் புதிய ஆரம்பத்தையும் கொடுக்க விரும்புகிறார். கடந்த மாதத்தின் தோல்விகள், வேதனைகள், ஏமாற்றங்கள் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. கர்த்தர் புதிய காரியங்களை செய்யும் தேவன். இஸ்ரவேலுக்கு செங்கடலில் புதிய பாதையை உருவாக்கினார். அதேபோல் இந்த புதிய மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் புதிய கதவுகள் திறக்கப்பட போகின்றன. புதிய வாய்ப்புகள், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய எதிர்காலம் உங்களை தேடி வரப்போகின்றன. கடந்ததை நினைத்து கலங்காதீர்கள். தேவன் உங்களுக்காக புதிய காரியத்தை ஆரம்பித்திருக்கிறார். பின்வரும் ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். அன்பான பரலோக தந்தையே, இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஜூலை மாதம் முழுவதும் எங்களை உமது கரங்களில் பாதுகாத்து நடத்தும். மூடிய கதவுகளை திறந்து புதிய வாய்ப்புகளையும் ஆசீர்வாதங்களையும் அருளும். எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி உம்மை நம்பி முன்னேற கிருபை தாரும். நோயாளிகளை தொட்டு பூரண சுகத்தை அருளும். வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை திறந்தருளும். வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கிருபையும் முன்னேற்றத்தையும் அளித்தருளும். திருமணத்திற்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் காத்திருக்கிறவர்களை நினைத்து ஆசீர்வதியும். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களை மிகுதியாக ஆசீர்வதித்து அவர்களின் வாழ்க்கையில் சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம் மற்றும் வளமை பெருகச் செய்யும். கர்த்தாவே, இந்த மாதம் முழுவதும் எங்கள் வாழ்க்கையில் உமது மகிமை வெளிப்படவும் புதிய சாட்சிகள் உருவாகவும் கிருபை செய்யும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.